சார், முருகன் இடத்துல வரன் வேண்டி கிடைக்கவே இல்லையேன்னு வருத்தப்படாமல் இருக்க ஏதாவது வழிகள் உண்டா? அது மட்டும் இல்லாமல் முருகனை அடைய இருக்கிற ஒரே வழின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இல்லை, சுவாமிக்கு யானை ஒரு வாகனம், அடுத்ததாக ஆட்டுக்கடா ஒரு வாகனம், அடுத்ததாக மயில் வாகனம். இது மூணும் நமக்கு எதுக்காக இது பண்ணியிருக்கார் அப்படின்னா, முருகன் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வாகனத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆணவ மலத்தை கற்றுக் கொடுக்குறது இந்த யானை. நான் தான் பெரியவன், எனக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்றது ஒரு இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆட்டுக்கடா. நம்ம எதை வேண்டுறோம், எதை கேட்டால் சுவாமியை எதை கேட்டால் நம்ம சுவாமி கொடுப்பாரு அப்படின்னு. சுவாமி எல்லாத்தையும் கொடுப்பார். நமக்கு என்ன வயசில் எதை கொடுத்தோம் அப்படின்னா, சுவாமிக்கு பையன் கஷ்டப்பட மாட்டான், பொண்ணு கஷ்டப்பட மாட்டான் அப்படின்றது தன்னுடைய பெத்த தாய்க்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சுவாமி நம்மளை படைத்த சுவாமிக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும், எப்போ இது பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம முன்கூட்டியே வேண்டி அதனால் நம்ம கஷ்டப்படுறோம். எதை வேண்டுறோமோ அதனால் நம்ம கஷ்டப்படுறோம். எதை வேண்டுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு வேண்டுறோம். படித்து உத்தியோகத்துக்கு, இது இயல்பான ஒரு விஷயங்கள் தான். படித்து உத்தியோகத்துக்கு போகணும், உச்சித காலத்தில் கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடந்து ஒரு வீடு மனை வாசல் கிடைக்கணும், பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படின்ற மாதிரி நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்கு ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில். அந்த ஆட்டுக்கடா அப்படின்றது சுவாமிகிட்ட என்ன வேண்டுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மந்தியில் அந்த பட்டியை திறந்துட்டோம் அப்படின்னா, அந்த ஆடு ஆகப்பட்டது 4 திசைக்கும் போகும், ஒரே திசைக்கு போகணும். நம்மளுடைய திசை இதுதான் அப்படின்றது தெரியாது. அப்படி இருக்கிறச்ச சுவாமிகிட்ட நம்ம என்ன வேண்டுறோம்னு தெரியாமல் நம்ம வேண்டிகிட்டு இது பண்ணுறோம். அப்போ அதை காமிக்கக்கூடிய ஒரு இதுதான் ஆட்டுக்கடா வாகனம். அது கண்ம மலம். அடுத்தது மாயா மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே எல்லாமே அழகாக இருக்கும். அதனால் நமக்கு அது மூலியமாக நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுத்தும். அதான் இந்த 3 மலங்களும் எந்த ஒரு மனுஷன் திறக்கிறானோ அவன் எல்லா கஷ்டத்தையும் இது பண்ணுவான், நிவர்த்தி அடைவான் அப்படின்றது. ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மனத்தையும் ஒரு மனுஷாலும் இது பண்ணணும். பட் ஆனால் நம்ம இல்லற வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், நம்மளால் முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை. உச்சித காலத்தில் கல்யாணம் நடக்கணும், இல்லை அப்படின்னா அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஏளனமாக பேசுவாங்க. அடுத்தா கல்யாணம் ஆகும்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் ஒரு மனுஷால் அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டாக போய் உட்காந்துருச்சு. சுவாமியை பார்க்கணும், சுவாமிகிட்டேருந்து நம்ம அருள் பெறணும் அப்படின்றது நமக்கு கிடைக்காத ஒரு இது. அப்போ இந்த 3 மலத்தையும் விடணும். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலத்தையும் விட்டு சுவாமி தான் கதி, சுவாமியை விட்டால் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு. சரி, என்ன தான் சுவாமி வேண்டலாம் சாமிக்கிட்ட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் தினசரி ஒன்று தரிசனம் பண்ணணும். அப்போ தரிசனம் பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்னுடைய உடம்புல ஆரோக்கியமாக இருந்தால் தான் சுவாமி நான் தரிசனம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா தரிசனம் பண்ணுறதுக்கு மிச்சதெல்லாம் எதை வேண்டுமோ, இப்போ வீடு வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு லோன் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வரும். சரி, கல்யாணம் அப்படின்னா அந்த கல்யாணத்து மூலியமாக நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். குழந்தை தவமாக இருந்து தவம் இது பண்ணுறோம், அந்த குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா வைரம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இது பண்ணும். அப்போ சுவாமிகிட்ட ஒரே விஷயம் அப்படின்னா, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு. ஒவ்வொரு மனுஷாளுக்கும் கொடுத்துருக்காரு ஆரோக்கியம் அப்படின்ற 1 கோடி ரூபாய் சொத்து கொடுத்துருக்காரு. அது எப்படி அப்படின்னா, நம்ம டாக்டர்கிட்ட போகாத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. டாக்டர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள், கை கால் ஏதோ ஒரு பிரச்சனை, சின்ன எதோ எடுத்தோம் அப்படின்னாலும் லட்ச ரூபாய் அப்படின்ற மாதிரி கொண்டு போகுது. அப்போ கோடி ரூபாய் சொத்து நமக்கு உடம்புல சுவாமி கொடுத்துருக்காரு. அதை வச்சு எந்த விதமாக யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் சுவாமியை பார்க்கலாம், சுவாமியுடைய சொற்பொழிவு கேட்கலாம், சுவாமியுடைய அலங்காரத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நமக்கு சுவாமி கொடுத்த ஒரு இது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மூலிமா நமக்கு பலன்கள் நிறையா கிடைக்கும். அதனால் சுவாமிகிட்ட எதுவுமே வேண்ட போகக்கூடாது. சுவாமிக்கு தெரியும் பையனுக்கு எப்போ கொடுத்தோம் அப்படின்னா அவன் கஷ்டப்பட மாட்டான் அப்படின்றது. ஒவ்வொரு மனுஷாளுக்கும் சுவாமி பிறக்கும் போதே ஒரு நூல்கண்டுன்னு ஒன்று கொடுத்துட்றாரு. நூல்கண்டு கொடுக்கும்போது அது பொறுமையாக ஒரு விஷயமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வாழ்க்கை சிக்கலே இல்லாமல் நம்ம கடந்து போக வேண்டிய வழியை காமிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை பிடிச்சி இழுக்கிறோம். அடுத்தா பார்த்திங்கன்னா வீடு மனை வாசல் எல்லா மனுஷனுக்கும் ஒரு கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுது. நம்ம அர்ஜென்ட்டாக இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை சிக்கலாகுது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாரு சுவாமி ஒரு தட்டு இது பண்ணுறது நீ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புது நூல் கண்டு கொடுத்துட்டு போகிறார். நம்ம வாழ்க்கையை அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சுவாமியை சுவாமிகிட்ட போய் எதுவும் வேண்டக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால் மனசார பிரார்த்தனை.